ஸோ இந்த மாதிரி ஹேர் இருந்தால் நிறைய விஷயம் நம்மளால கற்றுக்க முடியும். பாருங்க கலர் அடிச்சிருக்காரு. கோழி சூத்து மாதிரி. எதனால இந்த மாதிரி முடி வளர்க்கணும்னு உங்களுக்கு ஒரு மெயின் ஆசை? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து இதோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து அவ்வளோ செட் ஆகாது. எங்களை மாதிரி இருந்தால் தான் 4 விஷயம் கற்றுக்க முடியும். அதனால தான் என்னதான் கற்றுக்க முடியும் அவங்கள வேறு எனக்கு புரியலை. அவன் தலையில் பேண்டோ யாவை இப்படிலாம் கவர் பண்ணுறியாங்க, என்னத்தை கற்றுக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அது தப்பு. சாரி மச்சி, நமக்கு தெரியாமல் பேசக்கூடாது. பட் எனக்கு புரியல, ஏன் தலையில் கலர் அடிச்சா தான் கற்றுக்க முடியுமா? இருங்களேன், நானும் தலையில் பேண்ட் வரேன். ருத்ரமன்ட்டு எதுவும் சொல்லாமல் கூட நல்லா இருக்காது. போர் அடிக்க விரும்பல. அகாடமிக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப 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 முக்கியம். கமலில் என்ன போட்டிருக்கானா, அக்கா ஸ்கில் 2000 rupees ஃபேமஸ். ஸ்கில் நம்பர் 1 அதே தான் போட்டிருக்கடா கமெண்ட் ஃபுல்லாக. அவங்க பண்ணாங்கடே, அப்புறம் அதை விட்டுட்டாங்க. அதையே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கக்கூடாது. இன்னும் அரண்மனை 4 பார்க்கல, தனியா பார்க்க வேணாம்னு இருக்கேன். ஏன் பேய் அடிச்சிருன்னு பயமா? இல்ல, பேயை பார்த்து நான் அடிச்சிருவேன்னு பயம். சுந்தர் சி தாக்கப்பட்டார். எனக்கு இன்னொரு கொஸ்டின். ஆக்சுவலா ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? யார்கிட்ட? ஜென்டலா என்ன இம்ப்ரெஸ் பண்ற ஈஸி இல்லப்பா. அப்படியா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். நல்லா இருந்துச்சு, அழகாக இருக்காங்க தான். இருந்தாலும் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க, நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? ஸ்டாப் இட். டான்ஸா பண்றீங்க? ஷேக். பொறுக்கி ஒரு மாஸ்டர் பண்ற காரியமாடா இது. தளபதி தாக்கப்பட்டார். எல்லாமே மூவி தானப்பா. திருமாப்ல ஃபாலோ பண்றீங்களா? அக்கா ஃபாலோ பண்ணிருந்தா அவங்களுக்கு பலூன் கொடுக்க போறேன். பலூன் திருமாப்ல ஃபாலோ பண்றீங்க? பலூன் எங்க இருக்கு? காட்டினா உங்களுக்கு இந்த கிரீன் பலூன் உங்களுக்கு. அண்ணா என்ன ஃபாலோ பண்றீங்களா? யாமல கத்துறாரு. காட்டுங்க 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 காட்டுங்க. செத்துல செத்து எதுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்காரு டிரைவர். பயந்துட போறாருல. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். செத்துத்தல தலைவர் வந்தாச்சு. தலைவரே, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லு? உங்க இட்லியை 2 நான் பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அமுக்கணும். இட்லிலாம் இல்லப்பா, இட்லி இல்ல, வீட்டுல அவச்சிருந்தா காலையில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உனக்கு வேணுமா? கரணி குடத்துல இட்லி இருக்கு, திங்க வரியா? தலைவரே, அவன் அந்த இட்லியே சொல்ல தலைவரே, வெகுலி படிச்சிடல அவரு. ஆமா, இங்க 3 இங்க 1 சீக்கா. வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், நீங்க சீக்கா டோன்ட் லெட் மீ கிவ் an explanation சீக்கா. அதுதான்டா ஒரு பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? அதுதான்டா ஃப்ளோல கெட்ட வரது கூட வரும். என்னல இது? அப்பனி மோனி பேச விட்டா வாடா போடன்னு பேசிட்டு இருக்காரு அவரு. ஜென்ரேஷன் மாறி போச்சு. நான்லாம் எங்க டேடியை வாடா போடாண்டா பல்ல உடைச்சிருவாரு. அதுதான்டா வளர்த்து வச்சிருக்க. சரி, இப்போ ஃப்ரெண்டு மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு வாடா போடான்னு சொல்றாரு. ஓகே, இதுவே அடுத்த கட்டத்துக்கு போய் ஃப்ளோல கெட்ட வரது வந்துட்டுனா என்ன தம்பி பாக்குறது? உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க. என் அப்பா வயசு இல்ல சார், என் அப்பனே அவன்தான். மாமா படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. புஷ்பா நல்லா நடிச்சிருந்த, ஆவாசம் இல்லாம நடிச்சிருந்த. ஆமா கேக்குது கேக்குது. ஆமா, எங்க வீட்டுல இருக்கா? நல்லா நடிச்சிருந்த, நல்லா இருந்துச்சு படம். ஆமா, அங்கிட்டுலாம் மழையா?
இங்கிட்டு மழை பயங்கரமான மழை, குளிர் பயங்கரமா இருக்கு. அங்க எப்படி குளிர்? குளிர் பயங்கரமா இருக்கு போட்டு. சரிதா, மாமாலாம் படம் நடிக்க மாட்டேன் சொன்னேன் அன்னைக்கே. பாத்துக்கிறேன். இல்லை உண்மையாகவே வீடியோ கால் பேசுகிற மாதிரி இருக்குல்ல. சிங்கிங் லெவலில் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக வீடியோ கால் பேசிட்டாரா? எடிட்டிங் தானே இது. அந்த சிங்கிங் லெவல் சூப்பராக இருந்துச்சுல. 100 மீட்டர் 6ல போய் விழுறது நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கோம். பிளேயர்ஸ் லைக் சிவம் டூபே, ஹார்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா எப்படி இந்த ஹியூஜ் சிக்ஸர்ஸ் அடிக்கிறாங்க, அதுதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு வழங்க போறேன். இதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியிருக்கு 100 மீட்டர் 6 அடிக்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? ஏழு அவர் 6 அடிச்சிருக்காருல, பார்த்துருக்கோம்ல. எதிரில் 6 இல்லை. ஐயோ, நான் 100 மீட்டர் 6 அடிச்சே கிடையாது, அதை வேணா சொல்லலாம். ஆனால் அவர் 6 அடிச்சிருக்காருல. சரி, சிஎஸ்கேல நிறைய 6 அடிச்சிருக்காருல. லெஜண்ட் ஒன்லி கமெண்ட்ஸா இல்லை, ஒரு பூனை மட்டும் வேற கலர்ல இருக்கு. ஏதோ செவல போடுதா. வேலை பார்த்துட்டு போயிருக்கு போல. குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு. ஒரிஜினல் நூல் பரோட்டா. என்ன மாஸ்டர் நூலா வருது? இல்லையா யோ, நூல் பரோட்டா தான் சொன்ன உன்ட்ட. பரோட்டால நூல் தான் வரும், அப்புறம் என்ன பாலா வரும்? இல்லையா நீ? நூல் பரோட்டால நூல் தான் வரும், பாலா வரும். தைக்கிற நூல் எடுத்து கோத்து விட்டு பரோட்டா போட்டு விட்டானுங்க. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் டைப் ஆஃப் எண்டிங்கா. உண்மையே உள்ள நாய் தான் வட்டு வச்சா, இல்லாட்டி வேற யாரும் உள்ள இருக்காங்களே? வீடியோ ஃபுல்லாக காட்டுக்கல. நாய் எப்படில வட்டி வட்டும், எப்படில அது கீரை போகணும், எப்படில ஆக்சிலேட்டர் அமுக்கும், எப்படில ஸ்க்ளெட்ச் அமுக்கிட்டே ஆக்சிலேட்டர் அமுக்கும், எனக்கு தெரியலப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. हाँ भाई, कौन बोल रहा है आउट हो गया? हाँ भाई, तू बोल रहा है आउट हो गया? नहीं पाजी, मैं नहीं। ओ और बॉल पावे। அருமையான ட்ரிக்கு கிட்டியா. இந்த மாதிரி பேட்டிங் பிடிச்சா நமக்கு தோன்ற அளவுக்கு பிடிச்சிட்டே இருக்கலாம். ஏறு ஒரு பே கேட்க முடியாது. சாமி வீட்டு விட்டு ஓடிடலாமா? வேணாம், நாளைக்கு மலையனூர் நாட்டம் பாட்டுக்கு வர டான்ஸ் ஆடணும். ஃபைனலா நம்மாலே. ஹலோ பேபி, இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது, நீ என்ன மறந்துரு. அம்ல இன்னைக்கு காலையில தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இவனுக்கு ஃபோன் பண்ணப்ப இவருக்கு ஃபோன் பண்ணிட்டேனே. லவ் பண்றப்பவே ஹஸ்பண்ட், அதனால தான் சேவ் பண்ணக்கூடாது. மாப்பிள்ள நைட்டுக்கு பாதாம் பிஸ்தா வேற எவனும் சாப்பிட்டுட்டான். இதான் லவ் பண்ணும்போதே ஹஸ்பண்ட் சேவ் பண்ணக்கூடாது. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன், ஆயிரம் பிறவி கொண்டாய் உன் வாழ்வே. பர்ஃபெக்டா மேட்சா இருக்குல்ல, எல்லாரும் பேசும். ஒரு சில பேர் தான் மேட்ச் ஆகல, மற்ற எல்லாருக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடுச்சுல. എപ്പോഴാണ് യോസിക്കിങ്ക. ഹായ്, ഇതൊരു ചലഞ്ചാണ്. ഇതിൽ നിന്ന് ഓരോ ബിസ്ക്കറ്റ് കഴിക്കുമ്പോഴും 500 വെച്ച് എടുക്കാൻ പറ്റും. ചലഞ്ചിന് ഓക്കെ ആണോ? ஓகே, என்ன எடுத்து அக்கா அழகா இருக்காங்களப்பா. ஆனா இப்ப எல்லாரும் அழகான பிள்ளைகிட்ட போயிட்டு தான் இந்த மாதிரி சேலஞ்சா கொடுக்கணும். ஏன் முடியாம ஒரு பிஸ்கட்டுக்கு 500 ரூபா எங்க இருந்தா வரீங்க? இது முடியாதவங்க கொடுக்கலாம். நல்லா இருக்கப்பா. இது சேலஞ்சு மாதிரி கூட்டு, இதே மாதிரி சேலஞ்சு பண்ணி அழகா காட்டையே விடலாம் போல இருக்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? பிஸ்கட்ல வச்சேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ,
திருடனுக்கு நல்ல யூஸ் ஆகும்லாண்ணா. இளநீர் குடிச்சதால ஒருவர் உயிரிழந்ததா வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில உயிர் கொள்ளும் அளவுக்கு இளநீர் ஆபத்தானதா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. இந்த நியூஸை பார்த்தீங்களா? இளநீ குடிச்சதுனால ஒருத்தர் இறந்து போயிட்டாராம், 69 வயசுக்காரரு. இது எப்போ நடந்த நியூஸ் தெரியுமா? இதை சொல்லும் போது ஏதோ இப்போ வந்த மாதிரி இருக்குல்ல. முதல்ல இந்த நியூஸ் அவங்க எப்போ வெளியிட்டிருக்காங்கன்ற அந்த டேட்டை பாருங்க. இப்போ 2025 இப்போ வெளியிட்டிருக்காங்க. சரியா கோடை காலம் வந்த மக்கள்லாம் இளநீய தர்பூசணியெல்லாம் தேடி போகக்கூடிய இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்காங்க. உண்மையாகவே இந்த சம்பவம் எப்போ திரும்ப நடந்துச்சு? அவங்க சொல்ற மாதிரி டென்மார்க்கில் தான் நடந்துச்சு. 69 வயசுக்காரர் தான் இளநீ குடிச்சனால தான் இறந்தாரு. ஆனால் எப்போ இறந்தாருன்னா 2021 இறந்தார். இப்போ பாருங்க, நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசனில் அந்த ஒரு ஆர்டிக்கலாகவே அதை கொடுத்துருக்காங்க எப்படி நடந்துச்சு அந்த சம்பவம் அப்படின்ட்டு. அதில் என்ன தேதி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்க, 2021 இந்த சம்பவம் நடந்துச்சு டென்மார்க்கில் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி இது நடந்துச்சுன்னா 3-நைட்ரோப்ரோபயானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் ரிலீஸ் ஆகியிருக்கு அவரோட உடம்புக்குள்ள. அதனால தான் இந்த மாதிரி மரணம் நடந்திருக்கு. அது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா, அவர் குடிச்ச இளநீயில் அர்த்ரீனியம் சாக்ரிகோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கஸ் இருந்திருக்கு, ஒரு பூஞ்சை இருந்திருக்கு. அதுதான் அந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன்ல 2021 பதிவு பண்ணப்பட்டது. அதை 2025 3 வருஷம் கழிச்சு இப்போ அதை எடுத்து ஃபேமஸாக போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஊடகம் மட்டும் இல்லை, நிறைய ஆங்கில ஊடகங்களுமே இதே செய்தியை இப்போ வெளியிட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எழுத்து ஊடகம்ன்றதுனால அதில் 21 நடந்த சம்பவம் இது அப்படின்னு மென்ஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த தேதியெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் குத்து மதிப்பாக இப்போ என்னமோ நேத்தி அவர் இறந்து போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒன்றும் சாதாரணமாக கடையில் வைக்கிற இளநியை வாங்கி குடிச்சலாம் அவருக்கு இப்படி ஆயில்ல. அவர் இளநியை வாங்கி அதை உரிச்ச நிலையில் அவர் வீட்டோட டேபிள்லையே ஓப்பனாகவே, மேலே ஓடு இல்லாமல் ஓப்பனாகவே கிட்டத்தட்ட 1 மாதம் வச்சுருந்துருக்காரு. இப்படி வச்சா எந்த இளநீ தான் கெட்டு போகாமல் இருக்கும்? அப்படி இருந்ததுனால அதில் ஃபங்கஸ்லாம் உருவாகி கெட்டு போன இளநியை 1 மாதத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து குடிச்சதுனால தான் அவர் இறந்துருக்காரு. யாராவது இந்த தப்பை செய்வோமா? இருக்கிற மேலே உள்ள மட்டை ஓட்டெல்லாம் உரிச்சிட்டு 1 மாதம் அதை வீட்டில் சும்மா வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் யாராவது இளநியை குடிப்போமா? உங்கள் டைட்டில் என்ன வச்சுருக்காங்க பாருங்க, இளநீரால் பறி போன உயிர். இதில் மக்களை பயன்படுத்துறதை தவிர வேற என்ன நோக்கம் அதுக்கு இருக்க முடியும்? ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க? இல்லை 2021 நடந்த நியூஸை இப்போ எதுக்கு போடணும்? தேவையே இல்லை. 2021 நடந்துட்டு அப்போ அதை போட்டிருக்கணும். அது இப்போ கவர் பண்ணக்கூடாது. சரி, கவர் பண்ணிங்க. அதை டீட்டெயிலாக சொல்லணுமா? இல்லை இவர் கூட டீட்டெயிலாக சொல்கிறாருப்பா, 2021 நடந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லாம் சொல்லணுமா? ஏன் அந்த இளநியை அந்த பயிரிடுவாங்க தெரியுமா, அந்த டைம்லேயே சொல்லியிருக்கலாம். இப்போ விவசாயிகள் எல்லாத்தையும் விதைச்சிட்டு அதை இப்போ விற்பனைக்கு கொண்டு வந்தாச்சு. தர்பூசணியும் சரி இளநியும் சரி விற்பனைக்கு கொண்டு வந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக கிளப்பி விட்டா எப்படி யார் வாங்குவா? தர்பூசணி அதை மாதிரி தான் ஒன்று கிளப்பி விட்டு யாருமே வாங்காமல் நாசமாக போச்சு. இப்போ அடுத்து இளநீ நீங்கள் இப்படி நியூஸ் போட்டிங்கன்னா எப்படி வாங்குவீங்க? பொதுவாக நானே வாங்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தா சரி ஓகே இப்போ இளநீ வாங்கக்கூடாது. படித்த எனக்கே இப்படி ஒரு ஐடியா வருதுன்னா, இப்போ படிக்காதவங்க நியூஸை பார்க்காங்க, நியூஸை நம்பி தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்போ இளநீ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல், ஸோ நம்ம குடிக்கூட அப்படி தான் நினைப்பாங்க. இந்த டைமில் அதுவும் சம்மர் டைம்லேயாப்பா இந்த மாதிரி வீடியோ போடணும்? நீங்கள் மீடியாவாக வேறு எதுவுமா? ஆனால் நல்ல அவேர்னஸ் வீடியோ. இந்த அண்ணனுக்கு பாராட்டுக்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு காய்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலாம், என்ன பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. சரிங்க, எல்லாரும் கமெண்ட் நான் ரீட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இப்போ மதியானம் தான். ஸோ குட் ஆஃப்டர்நூன், பாய் பாய்.